ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நிறைஞ்ச பஞ்சமி, வளர்பிறை ரிஷி பஞ்சமி. இது ரிஷி பஞ்சமி அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வருங்க. அதாவது சித்திரை மாதம் வரும், அது விட்டால் வந்துட்டு உங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் வரும், இடையில ஒரு வாட்டி வருங்க. ஸோ இந்த மாதிரி ரிஷி பஞ்சமி வரது உண்டு. ரிஷி பஞ்சமி வர டைமில் நம்ம ரிஷிகளை கேட்டோமானா, ரிஷிகளை கும்பிட்டோமானா, அவங்க மூலமாக நமக்கு சகல விதமான விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபார்முலாவாக அது அப்போ இருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சித்தர்கள் ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் இது. சரிங்களா? நேற்று வீடியோலேயே பஞ்சமி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. எந்த டைம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். நேற்று நான் வீடியோவில் சொன்ன விஷயத்தையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பண்ணலாம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக அது செய்யுங்க. சரிங்களா? இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு 2 எழுத்து. இந்த 2 எழுத்தை இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ள ஒரு நிமிஷமாச்சும் யூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப பவர்ஃபுல். எது நினச்சி கேட்டாலும் அப்படியே நடக்கும். ஏன்னா ரிஷி பஞ்சமியில் அது சொல்கிறது தான் பவரே. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லிடுங்க. சரிங்களா? அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதற்கு முன்னாடி நீலவழி சக்கரம், மரகத நீலவழி சக்கரம் வாங்க. எப்போ லாஸ்ட் டேட் இது நவமூலிகை கொடுத்துட்டு வரும்போதே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அக்கா நீலவழி சக்கரம் எப்போ லாஸ்ட் டேட்டு கரெக்டாக சொல்லுங்கள், எப்போ லாஸ்ட் டேட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வீடியோலையும் காமிச்சிருக்கேன். 24ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஏன் 24ஆம் தேதினா 1ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி வருது. மே 1ஆம் தேதி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமி பயங்கர பவர்ஃபுல். அதனால தான் இந்த விஷயத்தை பௌர்ணமியில் வச்சு எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 24ஆம் தேதி முடித்தாதான் 25ஆம் தேதியில் ஆரம்பித்து 1ஆம் தேதி வரை 7 நாள் உங்களுக்கு பூஜையில் வைப்பாங்க. 7 நாள் பூஜையில் வச்சு அன்னைக்கு ராத்திரியே எடுப்பாங்க. எடுத்து அதுக்கப்புறம் நமக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்சல் பண்ணி பேக் பண்ணி இதெல்லாம் அனுப்புகிறதான் வேலையே. புரிஞ்சுதுங்களா? அதனால் 7 நாள் கண்டிப்பாக பூஜையில் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரகத நீலவழி சக்கரத்தை பற்றி உங்களுக்கு தெரியல, இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட வீடியோவில் மரகத நீலவழி சக்கரன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய் பாருங்கள். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இருக்கும். மரகத நீலவழி சக்கரம்னா என்ன, இது எதுக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கிறோம், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்கவும் முடியாது, வீட்டில் வராதுங்க. அது நானே சொல்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் அப்படிங்கிறது நான் இருக்கேன் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஹெர்பலோட பவர் அப்படி. அது அதோட பவர் வேறு மாதிரி. அது வீட்டில் வைக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் வீட்டுக்கு வராது. வரணும்னு நினச்சின்னா அதுவே உங்களை வாங்க வச்சிரும். எழுப்பி வாங்க வைக்கும். சும்மாலாம் வாங்க வைக்காது, எழுப்பி வாங்க வைக்கும். தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட எழுப்பி என்னை கூட்டிகிட்டு போகணும் அதுவே சொல்லும். அந்த மாதிரி ஒரு பவர். அது வரணும்னு நினச்சிச்சின்னா நீங்களே நினச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கக்கூடியது. ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க நீலவழி சக்கரம் வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க. நான் எப்போ இதை பற்றி போட்டேனோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. அதோட பவர் உங்களுக்கு காமிக்குது அப்படின்னு. ஸோ ஒரு சிஸ்டர் அது வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள வாங்க வச்சுருக்காங்க. நான் சொன்னாலே அது சாதாரணமாக நீங்கள் நினச்சாலாம் வீட்டுக்கு வராது. உங்களுக்கு ஒரு லக்கு, ஒரு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் நினச்சாலும் இதை ஸ்டாப் பண்ண முடியாது. அது வீட்டில் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பவர் காமிக்குங்க. அந்த சிஸ்டருக்கு எப்படி வந்திருக்காங்க, அதாவது அவங்களுக்கு எப்படி வாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க. இது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சித்தரப்பா கூட என்ன பண்ணாங்க, ஃபோட்டோ வச்சுருக்கிறேன், நான் மாட்டி வச்சுருந்தேன். சித்தரப்பா அந்த ஒரு முருகரப்பா எல்லாமே டமால் டமால்னு 2 வாட்டி கீழே விழுந்துட்டாங்க. என்னப்பா நீங்கள் டம்னு கீழே விழுதிங்க, நாங்கள் வர தலைக்கு வேற ஊற்றிருந்தோம், தொடக்கூட முடியல எங்களால். ஃபோட்டோ கீழே விழுது மண்டையில் அடிபட்டுருமே, சித்தரப்பா என்ன பண்ணுறது அப்படின்னுட்டே இருந்தோம். என்ன ஒரு அதிசயம். நவமூலிகை கொடுக்கறதே அவ்வளோ சக்தி கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ அம்மா சித்தரப்பா தொட்டு அம்மா தொட்டு கொடுக்கறது எவ்வளோ பவரு. அப்போ அதுக்கு 20,000 கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு, சித்தரப்பா எனக்கு என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, நான் சம்பாதிக்கிற காசில் நான் அந்த அம்மாவையும் நீங்கள் தொட்டு கொடுக்குற அந்த நீலவழி சக்கரவள்ளியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்க்கா. இன்னைக்கு 1ஆம் தேதி நல்லா சாமி கும்பிட்டேன், திருப்தியாக கும்பிட்டேன். 3 மணிக்கு இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், 26,000 கிரெடிட் ஆகிருக்குது. எப்படி தெரியுமா? என்னோட பிஎஃப் காசுலேருந்து நான் அட்வான்ஸ் மாதிரி எடுத்தேன். எனக்கு அம்மா வேணும், என்னோட சொந்த காசில் வாங்கணும் அப்படின்ட்டு. யாருக்கிட்டையும் கடமும் வாங்கக்கூடாது, என்னோட காசாகவும் இருக்குன்னு நினச்சேன்க்கா. அப்போ எனக்கு அந்த டைம் எனக்கு ஐடியா எப்படி வந்துச்சுன்னே தெரில. சித்தரப்பா எனக்கு கொடுத்தாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷம், எனக்கு ஹாப்பியாக இருக்கிறேன். நான் இப்போ அம்மாவை வாங்கணும். எனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன்.
எனக்கு அந்த இது அனுப்பிச்சி விடுங்க, நான் காசு அனுப்பிச்சி விட்றேன். ராஜியக்கா இன்னும் 15 நாள் டைம் இருக்குது நான் அட்வான்ஸ் எடுத்ததுக்கு. என்ன ஒரு அதிசயம் பாருங்களேன். நீங்கள் திங்கக்கிழமையோ என்ன கிழமையோட முடியுதுன்னு சொன்னீங்களே டேட்டு. நான் வீடியோ போனேன், நேற்று வீடியோ பார்த்தேன், இன்னைக்கு வீடியோ இன்னும் பார்க்கல. இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் 6 மணிக்கு. என்ன அதிசயம் பாருங்களேன். 15 நாள் கழிச்சு போன 2 வாட்டி, இதுக்கு முன்னக்கூட்டி 2 வாட்டி நான் எடுத்துருக்கிறேன் பிஎஃப் காசு. கரெக்டாக 15 நாள் கழிச்சு தான் வருமே. இப்போ பாருங்களேன் என்ன ஒரு அதிசயம்னு. எத்தனை நாள் ஆச்சு? 1 வாரம் கூட ஆகலை. 7 நாளோ 3 நாளோ தான் 4 நாளோ தான் ஆகுதுக்கா. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்க்கா. உங்களுக்கு கொடான கொடி நன்றிக்கா. திவ்யதர்ஷினி இந்த வாட்டி நல்ல மார்க் வாங்கிடுவாக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்கா. அம்மா இந்த வாட்டி வாங்க வச்சிருவாங்க, சித்தரப்பா வாங்க வச்சிருவாங்க. ஆனால் சித்தரப்பா முகத்தை பார்க்கும்போது கோவமா அப்படியே டொருன்னு பார்க்குற மாதிரி இருக்குதுக்கா. ஏன் அவ்வளோ கோவமா இருக்கிறாங்க என்ன தெரியுங்களா? நம்மளே ஊர்பட்ட கடல்ல இருக்கோம், மீண்டு வர முடியாம 5 வருஷமா அவங்க வீடியோ பார்த்து பார்த்து என்னென்ன பரிகாரம் சொல்றாங்க, என் கடனுக்கு என்ன சொல்றாங்க, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, ஹஸ்பண்ட் சண்டை போடுறதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எனக்காண்டியே வீடியோ போட்ட மாதிரியே இருக்கணும்க்கா. எனக்காண்டியே வீடியோ போட்டு இன்னைக்கு பரிகாரம் சொல்ற மாதிரியே இருக்கும். கரெக்டா இருக்கும். அழுதுட்டு படுத்திருப்பேன் அன்னைக்கு, எனக்காண்டியே வீடியோ சொன்ன மாதிரி இருக்கும். அம்மாவே வந்து சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் திருச்செந்தூர் போகும்போது எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு, அதை விட ஹாப்பிக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்கு வாங்கணும், அம்மா வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்கு, நான் ஹாப்பியாக இருக்கிறேன். எனக்கு இந்த பொண்ணு சொல்லும்போது அவ்வளோ வெகுளித்தனமாக மனசில் என்ன இருக்கோ அப்படியே ஓப்பனாக சொல்கிறாங்க. அம்மா வந்துடுவாங்க என் வீட்டுக்கு அப்படின்னு. அவங்க பிஎஃப் பணம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. மரகத நிலவொளி சக்கரம் வாங்கறதுக்காக வேண்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 2 எழுத்து வார்த்தை வசி வசி, சரிங்களா? 2 வார்த்தை. இந்த வார்த்தையை தயவு செஞ்சு இன்றைக்கி சொல்லுங்கள். எதை நினச்சி சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு வசமாகும். யூனிவர்ஸே உங்களுக்கு அதை வசமாக்கி கொடுக்கும். பிரபஞ்சமே உங்களுக்கு அது வசமாக்கி கொடுக்கும். ரிஷி பஞ்சமி அப்படிங்கனால இது ரிஷிகள் கொடுத்த வார்த்தை. யார் ஒருத்தங்க இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காங்களோ, டெய்லியும் ஒரு நிமிஷமாச்சு இதை சொல்லிகிட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு அவங்க கேட்குற சகல விதமான விஷயங்களும் வசமாகுமா. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் வார்த்தை ரிஷி பஞ்சமியில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நிமிஷமாச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். எந்த பூஜை, எந்த கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லை. எங்கே வேணாலும் இருந்தாலும் சொல்லலாம், சரிங்களா? மறக்காமல் இந்த வார்த்தையை இன்றைக்கி சொல்லுங்கள். நல்லா நடக்கும், என்ன கேட்டாலும் நடக்கும், சரிங்களா? அந்த பொண்ணு பிஎஃப் பணம் வந்து அப்ளை பண்ணால் யூஸ்வலாக கிடைக்கிறதுக்கு வந்து 15 நாள் டைம் எடுக்குமா. ஆனால் மரகத நிலவொளி சக்கரம் வேணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த பொண்ணுக்கு உடனே கிரெடிட் ஆகிருக்கு. அது ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா, ஐயா சித்தரையா தொட்டு கொடுக்கறது, வராகி அன்னை நாகரூபத்தில் வந்து தொட்டு கொடுக்கறது, அதுவே கிடைச்சாலே ஒரு பெரும்பாக்கியம் நம்புகிறாங்க. நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மரகத நிலவொளி சக்கரம் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, இது நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க ரெகுலராக நவமூலிகை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நவமூலிகை கொடுத்தா அது சரியாயிடும். அப்படி தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, நான் உட்பட. சில நேரம் என்ன ஆகுமா, நவமூலிகை கொடுத்ததுக்கு கூட ஏதாவது ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வருவாமா. அதாவது யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை வரும். வீட்டுக்குள்ளேயே சாதாரணமாக நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரச்சனை வந்துடும். அந்த சிச்சுவேஷனே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்டா இந்த சிச்சுவேஷன் நம்ம இருக்கோன்ற மாதிரி அப்படிலாம் தோணும் சிஸ்டர். அப்படியான பிரச்சனைலாம் வரும். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்களோ, அமைதியாக ஒன்றுமே பேச மாட்டாங்களாம். நேராக போய் பூஜை அறையில் ஒரு டம்ளர் பால் வைப்பாங்களாம். நிலவொளி சக்கரம் இருக்குல்ல, அது முன்னாடி ஒரு டம்ளர் பாலை வச்சு சாம்பிராணி பூவை காமிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருவேன் சிஸ்டர். அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருவேன். என்ன பண்ணணுமா பண்ணுமா நீன்னு அப்படியே உட்காந்துருவேன். ஆனால் அந்த பிரச்சனை நடந்துட்டு அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துட்டாலே எப்படி சரியாகும்னு சரியாக சிஸ்டர், ஆனால் சரியாயிடும். இந்த மேஜிக் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதாவது நம்ம கையில் இருக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி இதை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாங்க அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லும்போது. நம்ம கையில் வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்குது, கடவுள் உங்களுக்கு கொடுத்தது, இதை வச்சு நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. எனக்கு இருக்கிற பவரே என்ன தெரியுமா சிஸ்டர், ஒன்று நவமூலிகை, இன்னொன்று நீலவொளி சக்கரம். பிரச்சனையாக உடனே நவமூலிகை கூட சரியாயிடும். அதுக்கும் மேலே போகுது, அப்பவும் சரியாகலை, பிரச்சனை இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் இவங்க முன்னாடி உட்காந்தா போதும் சிஸ்டர். பச்சை பாலுக்கு அது என்ன தான் அந்த பாலுக்கு மயங்குறாங்களோ தெரியல, அந்த சாதாரண பச்சை பால் வச்சு ஒரு சாம்பிராணி வச்சாலே சரியாயிருது. அந்த பிரச்சனை அந்த நிமிஷமே சரியாயிருது அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் அந்த சாம்பிராணி போக வச்சு பால் வச்சுட்டாங்கனாலே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி தான் அமைதியாகிறாங்கன்னு தெரியல. அவ்வளோ சண்டை வருமா, அவ்வளோ பிரச்சனை வருமா. அவங்க வீட்டில் சண்டை வந்தால் யார் வந்தாலும் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வருமா. ஆனால் அவங்க வச்சுட்டாங்க பூஜை இல்லைன்னா
இவங்க எல்லாரும் எப்படி தான் ஆஃப் ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. அதாவது அவங்க அவங்க பிரச்சனைலாம் கேட்கும்போது ஐயையோ! இவங்களெல்லாம் யார் சமாளிக்க முடியாது போல இருக்கேன்ற மாரி இருக்கும். ஆனா அப்படியே ஆஃப் ஆகுறாங்க சிஸ்டர். இது நடந்துட்டுருக்கு. இத நான் ஃபீல் பண்ணுறேன்னு அவங்க சொன்னாங்க. அதுதான் இதோட பவரே. நீங்க நினைக்கிற மாரி மறுபடியும் நான் சொல்றேன். எல்லார்னாலயும் நினச்சோனே இது வாங்க முடியாது. நம்ம வீட்லயும் வந்து அம்மா இருக்காங்க. நானும் நிலவழி சக்கரம் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஆனா வாங்கி வச்சதுக்கான காரணம் என்னன்னா, நம்மக்கிட்ட இது மாரி ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த மாரி ஒரு பவர் வந்து நம்ம வீட்ல இருக்கிறது நல்லது அப்படிங்கிறனால தான் நான் வாங்கி வச்சேன். ஆனா எனக்குமே இந்த சிஸ்டர் மாரி ஏகப்பட்ட விஷயம், அதாவது வீட்ல பிரச்சனைன்னு சொல்ல வரல. வெளியில நெறையா ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். யோசிச்சு பார்க்க முடியாது. நம்ம நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் உண்டாகும். அந்த மாரிலாம் கொண்டு வருவாங்க. நெறைய விஷயம் எனக்கு அது சொல்ல முடியல. நெறையா வந்திருக்கு. அந்த மாரிலாம் வரும்போது, நான் இதே தான் நானும் பண்ணுவேன். நேரா போய் பால் வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் அவங்ககிட்ட, "என்னம்மா இவ்வளோ சங்கடமா இருக்கே?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலே, அது சரி ஆகுது. சரி ஆயிடும். அந்த மாரி நடக்குது. அத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நெறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு பலம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்க போய் சொல்லலாம். சரியாயிடும் அப்படின்னு நம்மள தோண வச்சுரும். அந்த மாரி வந்து நானுமே அது நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு கான்ஃபிடென்ட்டா இப்போ இருக்கேன்னா, அதுக்கு காரணமே இதாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டா, தைரியமா இருக்கேன் இப்போ. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். நானுமே என் லைஃப்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். சித்தரையா வந்து அவர் உங்களுக்கு குடுக்கணும்னு அவர் நெனச்சிட்டாருன்னா, அவர் கையால உங்க கைக்கு வரும். வராகி அன்னை உங்ககிட்ட வரணும்னு நெனச்சிட்டாங்கன்னா, உங்க கைக்கு வரும். இந்த மாரி பாக்கியங்கள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு நெனச்சிட்டாலே கண்டிப்பா இது வரும். நீங்க வாங்கணும்னு நெனச்சிட்டாலே உங்கள வாங்க வைக்கும். அதாவது உங்க மனசுல வந்துட்டு என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லும். அது சொல்லிட்டே இருக்காங்க. நெறைய பேர் சொல்றாங்க. "என்னை ஏன் வெளியவே உட்கார வச்சுட்டுருக்க? என்னை உள்ள கூட்டிட்டு போ. என்னை ஏன் இன்னும் கூப்பிடாம இருக்க? கூப்பிடு கூப்பிடுன்னு" சொல்றாங்களாம். அது நெறைய சிஸ்டர்ஸ் எனக்கு லைனா சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அதனால இதோட இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சனால கெட்டு போக மாட்டீங்க. நெறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். வைப்ரேஷன் கண்டிப்பா காமிக்கும் வீட்ல. அம்மாவோட வைப்ரேஷன் அதோட லெவல் வேற மாரி இருக்கும். பயங்கரமா காமிக்கும். அதனாலலாம் பயப்படாதீங்க. சரிங்களா? நீங்க அப்படியெல்லாம் இருக்குன்னா, சாம்பிராணி புகை காமிச்சு, அம்மா எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு புகை காமிச்சிங்கனாலே அப்படியே ஆஃப் ஆயிடும். சரிங்களா? அந்த வைப்ரேஷன் நல்லாவே காமிக்கும். வேணுங்கிறவங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. 24ஆம் தேதி லாஸ்ட் டேட். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோல நம்பர் இருக்கு. அனுப்புங்க. வீடியோல வந்து நவமூலிகை நீலவழி சக்கரம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க அனுப்புனீங்கனாலே அதோட இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்றேன். என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க் யூ ஸோ மச்.